விடுதலை சிறுத்தைகளான பெரும்பான்மை இடங்கள்ல திமுக கூட்டணியில வெற்றி பெற்றிருக்காங்க. எல்லா கட்சியுமே திமுக உட்பட. ஆனா இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இடம்பெற்றது குறித்து கடுமையான சொல்லாடல்களை திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் பயன்படுத்துறாங்க. இணையதளத்திலேயே திமுக கடுமையா விடுதலை சிறுத்தைகளை தொடர்ச்சியாக விமர்சிக்கிறாங்க. இது போன்ற விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீதும் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் மீதும் எனக்கு மிகுந்த மதிப்பு உண்டு. இந்த இயக்கத்தின் மீது அதீதமான பற்றுதல், நம்பிக்கை உண்டு. விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்றக் கழகமும் எந்த அளவுக்கு கொள்கை புரிதலோடு கைகோர்த்து களமாடி இருக்கிறோம் என்பதை நாடு அறியும். இந்த முடிவை நாங்கள் மேற்கொள்வதற்கு தனிப்பட்ட முறையில் தன்னலம் அல்லது பதவி ஆசை என்கிற காரணிகள் முதன்மையானவை அல்ல. தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் நெருக்கடிதான் காரணம் என்பதை மேனாள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நன்கு அறிவார். நாங்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்க இருக்கிறோம் என்பது குறித்து அவரிடத்திலே வெளிப்படையாக நாங்கள் மனம் திறந்து பேசியிருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன முடிவை எடுக்கிறார்களோ அதை ஒட்டி விடுதலை சிறுத்தைகளும் முடிவை எடுக்க திட்டமிட்டிருக்கிறோம் என்று நான் ஊடகங்களின் வாயிலாக சொன்னது மட்டுமில்லாமல் அவரிடத்திலே அவரை தனிமையில் சந்தித்த போதும் சொல்லியிருக்கிறேன். தனிநபர் தேவைகளுக்காக எந்த முடிவையும் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன முடிவை எடுக்கின்றனவோ அந்த முடிவை ஒட்டி எங்கள் முடிவும் இருக்கும் என்று கூறினோம். அப்போது அண்ணன் ஸ்டாலின் அவர்களோ, அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அதை எதிராக பார்க்கவில்லை. இந்த சூழலுக்கேற்ப நீங்கள் எடுக்கிற முடிவை, என்ன முடிவாக இருந்தாலும் அந்த முடிவை நடைமுறைப்படுத்துங்கள் என்றுதான் கூறினார்கள். ஆகவே அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்ற பிறகுதான் இந்த முடிவை நோக்கி நாங்கள் நகர்ந்திருக்கிறோம். வெளிப்படையாக தாவேகா தரப்பில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன் பின்னர் இயக்கத் தோழர்கள், குறிப்பாக முன்னணி பொறுப்பாளர்கள் மீண்டும் இது குறித்து கலந்து பேச வேண்டும் என்று விரும்பினார்கள். 8ஆம் தேதி இரவு நடந்த உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பெரும்பான்மையான தோழர்கள் 32 பேரில் ஒரு சிலரை தவிர பெரும்பான்மையான தோழர்கள் ஆதரவு நல்குவது என்று முடிவெடுத்துவிட்ட பிறகு அமைச்சரவையில் இடம்பெறுவதுதான் சரியாக இருக்கும் என்ற கருத்தை முன்வைத்தார்கள். ஆனாலும் நான் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் பொதுச் செயலாளர்களோடு மீண்டும் பேசிவிட்டுத்தான் முடிவை எடுப்பேன். அந்த முடிவு என்னவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த இணைய வழி உயர்நிலை குழு கலந்தாய்வு கூட்டத்தில் கூறியிருந்தேன். அதன்படி 9ஆம் தேதி நண்பகல் வேளையில்தான் நாங்கள் 3 பேரும் ஓரிடத்திலே சேர்ந்து பேசுவதற்கான சூழல் உருவானது. அதேபோல வெளியூர்களில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களும்
நண்பகல் 1 மணிக்கு மேல்தான் வந்து சேர்ந்தார்கள். அந்த கூட்டத்திலும் கூட அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற கருத்து மேலோங்கியது என்றாலும் நான் வெளியிலிருந்து ஆதரவு நல்குவது என்பதை வலியுறுத்திய நிலையில் 2 பொதுச் செயலாளர்களும் அதற்கு உடன்பட்டு தான் 9ஆம் தேதி 4:45 மணி அளவில் எமது கட்சியின் தலைமையகத்தில் நான் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமே எங்கள் ஆதரவை நல்குகிறோம் என்ற கருத்தை பதிவு செய்தேன். அதன் பிறகு இயக்கத் தோழர்கள் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தொலைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருந்தார்கள். அப்படி ஒரு சூழலில்தான் தவேகா தரப்பில் வெளிப்படையான அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை மறுதலிக்க கூடாது, தவிர்க்கக்கூடாது, அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற கருத்து மீண்டும் மேலோங்கியது. ஆகவே கட்சியின் நலன்களை கருத்தில் கொண்டு நானும் அந்த நிலைப்பாட்டுக்கு இணங்கும் சூழல் உருவானது. அப்போது நானே அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்து மேலோங்கியது. அதற்கு நான் இணங்கவில்லை. கட்சி அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுப்பது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு பயணித்து வருகிற, இயக்க பணிகளில் தீவிரமாக முனைப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற, கட்சியின் மூத்த பொறுப்பாளராக துணை பொதுச் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற வன்னியரசு அவர்களை பரிந்துரைப்பதுதான் சரி என்று நான் முடிவு செய்தேன். இயக்கத் தோழர்களின் ஒப்புதலை பெற்றேன். அதன் அடிப்படையில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதில் மேற்கொண்டு கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அமைச்சரவையில நீங்க பங்கேற்று இருக்கிறதுனால திமுக அவர்கள் இந்த கூட்டணிக்கான நிலைப்பாடு என்னவா கூட்டணி தேர்தல் நேரங்களில் தான் நாம் தேர்தல் தொடர்பான கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுப்பது வழக்கம். யாரோடு சேர்ந்து பணியாற்றினாலும் களமாடினாலும் தேர்தல் தொடர்பாக தேர்தல் நேரத்தில் தான் முடிவெடுப்போம். கடந்த காலங்களில் நாங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றோம். அது நீடிக்க வேண்டும், அது வலுப்பெற வேண்டும் என்பதற்காக தேர்தலுக்கு முந்தைய காலத்தில் என்னாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டேன், பங்களிப்பையும் செய்தேன். என்னை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடிப்பதற்கு பல முனைகளில் இருந்தும் பல தரப்பினர் பல்வேறு முயற்சிகளை, பகீரத முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதற்கு கிஞ்சித்தும் இணங்காமல் நான் உறுதியாக நின்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பலவீனப்படுத்த ஒருபோதும் நான் இடம் தர மாட்டேன் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டினேன். இதில் யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது, எதிர்கருத்தை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தேர்தலுக்கு முன்பு ஒரு 2 ஆண்டு காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 2 ஆண்டுகளாக தொடர்ந்து என்னை குறிவைத்து சமூக ஊடகங்களில் விவாதித்தார்கள். என்னை குறிவைத்து சாதிய மதவாத சக்திகள் காய்களை நகர்த்தினார்கள், எமது உணர்ச்சிகளை தூண்டினார்கள், திட்டமிட்ட அவதூறுகளை பரப்பினார்கள், ஆத்திரமூட்டினார்கள். எதற்கும் நாங்கள் மசியவில்லை, இணங்கவில்லை. திமுக கூட்டணி
வலுவாக இருக்க வேண்டும், மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு திமுக தலைவருக்கு என்னால் உறுதுணையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் உறுதுணையாக இருந்திருக்கிறேன். அதன் பின்னர் இந்த கூட்டணியை, தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் இந்த கூட்டணியை என்னால் காப்பாற்றும் அளவுக்கான வலிமை இல்லை. காங்கிரஸ் எடுத்த முடிவை தடுக்கிற வலிமை எனக்கு இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்த முடிவை நிறுத்த எனக்கு வலிமை இல்லை. அதேபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நிலைப்பாட்டுக்குள் என்னால் தலையீடு செய்ய முடியாது. இன்றைக்கு சமூக ஊடகங்களில் விவாதிக்கக்கூடியவர்கள் மீண்டும் என்னை மட்டுமே குறிவைத்து கடுமையான விமர்சனங்களை, அவதூறு கணைகளை ஏவுவது ஏன் என்று என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. தேர்தலுக்கு முன்னால் அந்த கூட்டணியை காப்பாற்றுவதற்கு என் வலிமைக்கேற்ப என்னுடைய முயற்சிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்னையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி, என்னையே ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளையும், சதி முயற்சிகளையும் நான் முறியடித்திருக்கிறேன். தேர்தலுக்கு பின்னர் அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு, காப்பதற்கு, பாதுகாப்பதற்கு எனக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. நான் கூட்டணி தலைவராக இல்லை, அல்லது கூட்டணி கட்சிகளை காப்பாற்றுகிற அளவுக்கான ஆளுமை பெற்றவனாகவும் இல்லை. தேர்தல் முடிவுகள் வந்த கையோடு காங்கிரஸ் எடுத்த முடிவு, அதனை ஒட்டி அடுத்து நிகழ்ந்த அரசியல் காட்சிகள், இவையெல்லாம் நேர்மையாக சிந்திக்கக்கூடிய அனைவருக்கும் என்ன என்பது தெரியும். நாங்கள் அவசரப்பட்டு விடவில்லை, அவசரப்படுத்தினார்கள். நாங்கள் உணர்ச்சி வயப்பட்டு விடவில்லை, உணர்ச்சியை தூண்டினார்கள். எங்கள் கட்சிக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. அந்த வரைமுறைகளின்படி, விதிமுறைகளின்படி இடதுசாரிகள் எடுத்த முடிவை முன்வைத்து 2.5 மணி நேரத்திற்கு மேலாக உயர்நிலைக் குழுவில் விவாதித்து, அந்த முடிவை கூட்டணியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்தில் விளக்கி சொல்லி அதன் பிறகுதான் அறிவிப்பது என்று நாங்கள் முடிவெடுத்தோம். நாங்கள் இன்னொரு கூட்டணியில் இல்லை, அல்லது தாவேகா கூட்டணியில் இல்லை. ஆதரவு நல்குவதாக இருந்தாலும் அல்லது முடியாது என்பதாக இருந்தாலும் அது எங்களுக்கான சுதந்திரம், எங்களுக்கான உரிமை, எங்களுக்கான அதிகாரம் அது. ஆனால் பலரும் வெளியிலிருந்து இவர் ஏன் தாமதப்படுத்துகிறார், தாமதத்திற்கு இதுதான் காரணமா என்றெல்லாம் ஆளாளுக்கு அவரவர் யூகங்களின் அடிப்படையில் மனம் போன போக்கில் எங்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினார்கள். அதேபோல இன்றைக்கும் எங்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிறார்கள். இந்த விமர்சனங்களுக்கு என்னால் இந்த சூழலில் பதில் சொல்ல இயலாது. எங்கள் நேர்மையையோ எங்கள் அரசியல் தூய்மையையோ களங்கப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை. ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக பல 10 ஆண்டுகள் வெற்றிகரமாக வழிநடத்துவது என்பது அவ்வளவு இலகுவான ஒரு காரியம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நான் ஒரு ஆட்டோக்ராட் அல்ல, டெமோக்ராட். எங்களுடைய தோழர்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கிறது என்பது வேறு விவகாரம், ஆளுமை திறன் இருக்கிறது என்பது வேறு விவகாரம். ஆனால் அவர்களை நான் உடன் வைத்துக் கொண்டு அவர்களோடு அவர்கள் புரிந்து கொள்ளுகிற வரையில் விவாதித்து, அவர்கள் உடன்படுகிற வரையில் விவாதித்து, அதன் பிறகுதான் எந்த முடிவையும் நான் எடுத்திருக்கிறேன். இப்போதும் அப்படித்தான் எடுத்திருக்கிறேன். எனக்குரிய கால அவகாசத்தை நான் எடுத்துக்கொண்டேன்.
இதோ 2 நாட்கள் 3 நாட்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். 8ஆம் தேதி 4 மணிக்கு இடதுசாரி கட்சிகள் அறிவிப்பு செய்தார்கள். 9ஆம் தேதி 2 மணிக்கே நான் தாவேகா தரப்பினருக்கு தகவல் கொடுத்தேன், வந்து கடிதம் பெற்றுக்கொள்ள செய்தேன். 3:30 மணிக்கு கடிதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நான் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு நான் அழைப்பு விடுக்கவில்லை, அவர்கள் வந்து காத்திருந்தார்கள். காத்திருந்தவர்களின் உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் தேடி வந்து பார்த்தேன். நான் ஊடகவியலாளர்களை வாருங்கள், இந்த தேதியில் உங்களை பார்க்கிறேன், இதை அறிவிக்கப் போகிறேன் என்று சொல்லவில்லை. அறிவிப்பை நான் என்னுடைய சமூக ஊடகத்தில் கூட, முகநூலில் கூட என்னால் அறிவிக்க முடியும். அறிக்கையை ட்விட்டர் பக்கத்தில் கூட என்னால் போட்டுவிட முடியும். ஊடகவியலாளர்களை கூட்டி பேச வேண்டும் என்ற கட்டாயம் ஒன்றும் இல்லை. ஆனால் காலை 10 மணியிலிருந்தே தலைமையகத்தில் வந்து அமர்ந்து கொண்ட நிலையில் அந்த ஊடகவியலாளர்களை நாம் அவமதித்து விடக்கூடாது, காத்திருக்கிறார்கள் என்பதற்காக நான் 4:45 மணிக்கு அங்கு வந்து சேர்ந்தேன். எங்கள் நிலைப்பாட்டை சொன்னேன். இந்த முடிவை மிக மிக நிதானமாகத்தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவருடைய வாழ்த்துக்களோடு தான் அல்லது ஆதரவோடு தான் அல்லது இசைவோடு தான் இந்த ஆதரவை நாங்கள் வழங்குகிறோம் என்று அறிவித்துவிட்டுத்தான் வழங்கியிருக்கிறோம், சொல்லவில்லை. இருக்கிற அரசியல் சூழலை, அவருக்கு இருக்கிற அரசியல் பக்குவத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டு 5ஆம் தேதியே எங்கள் அனைவரையும் அழைத்து நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம், அவர் ஆட்சி அமைப்பதற்கு இடையூறாக நாம் இருக்க வேண்டியதில்லை என்ற கருத்தை சொன்னார். அதுதான் அவருடைய பக்குவம், அவரது அரசியல் முதிர்ச்சி. ஆகவே எங்கள் அரசியல் நேர்மையை அல்லது கூட்டணிக்கு நாங்கள் எந்த அளவுக்கு உற்ற துணையாக இருந்திருக்கிறோம் என்கிற அந்த நம்பகத்தன்மையை போகிற போக்கில் கேள்விக்குள்ளாக்குவது, களங்கப்படுத்துவது ஒரு திட்டமிட்ட அவதூறு. விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் தொடர்ந்து காலம் காலமாக எங்களுக்கு எதிராக காழ்ப்புணர்வை கக்கிக் கொண்டிருக்கிற கும்பல் திரும்ப திரும்ப இதை செய்து கொண்டிருக்கிறது. எனவே இது குறித்து நாங்கள் மேற்கொண்டு கருத்து சொல்ல விரும்பவில்லை. முதலமைச்சர் விஜய் வந்து உங்களை தனிப்பட்ட பெரிய மரியாதை வச்சிருக்காரு. ஒவ்வொரு இடமே நம்ம பார்க்குறோம். முதல் மாநாட்டில் கூட உங்களை தான் வெளிப்படையா அழைச்சாரு. அவர் வந்து திருச்சி கிழக்குல உங்களை வந்து போட்டியிடுவதற்காக அழைத்தால் நீங்க இந்த இடைத்தேர்தலில் நீங்க அமைச்சர்கள் வர வேண்டும் ரொம்ப விரும்புகிறார் அவரு தனிப்பட்ட விதத்தில். ஒருவேளை திருச்சி கிழக்குல இடைத்தேர்தலில் உங்களை போட்டியிட அழைத்தால் உங்களோட விருப்பம் என்ன? அமைச்சரவையில் நான் இடம்பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை தாவேகா தரப்பில் வெளிப்படுத்தினார்கள். நான் அதில் உடன்பாடு இல்லை என்பதை தொடக்கத்திலேயே சொல்லிவிட்டேன். இப்போதும் அந்த நிலைப்பாட்டில் தான் நான் இருக்கிறேன். அது ஏன் யூகமான கேள்வி? எல்லாமே யூகமான கேள்வியை கேட்டு யூகமா பதில் சொல்லி அதை நீங்க வந்து திசை திருப்பி திரிபுவாதம் செய்து அவதூறு பரப்புவது தான் வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. யூகமான கேள்விகளுக்கு இங்கு இடமில்லை. காங்கிரஸ் வந்து நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்திலுமே வந்து தாவேகாவுடன் கூட்டணி அப்படின்றத வந்து அவங்க அந்த முடிவை எடுத்துட்டாங்க. நாங்கள் அப்படி இந்த முடிவை நாங்கள் எடுத்தது, இடதுசாரிகள் எப்படி வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அதை போல்தான் நாங்களும் ஆதரவு தெரிவிப்பது என்ற முடிவை எடுத்தோம். ஆனாலும் அரசியல் சூழலுக்கு ஏற்ப இந்த முடிவையும் நாங்கள் எடுக்கும் நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம், அவ்வளவுதான். எதையுமே நான் உங்கள்கிட்ட பேசல. அப்புறம் திரும்ப ஒரு யூகமான கேள்வி எதுக்கு? அது தேர்தல் வரட்டும், தேர்தல் நேரத்தில் பேசலாம். அதை சொல்லிதான் எங்க தோழர்கள் மீண்டும் அந்த அமைச்சரவையில் சேரணுங்கிற கருத்தை, அந்த விவாதத்தை மீண்டும் தொடங்கினாங்க. நீங்க வந்து அதிகார பகிர்வுங்கிறது வந்து பல ஆண்டுகளா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு கோயலிஷன், அதாவது ஒரு கூட்டணி ஆட்சி முறை இங்கே வந்து காலத்தின் கட்டாயம் உருவாகி இருக்கிறது. நான் என்னுடைய தேர்தல் முடிவு வெளியான உடனே என்னுடைய அறிக்கையில் அதான் சொன்னேன். தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சி முறையை இன்றைக்கு விரும்புகிறார்கள் என்பதுதான் இந்த முடிவிலிருந்து தெரிய வருகிறது என்ற கருத்தை நான் பதிவு செய்தேன். எனவே தலைவர் சொன்னதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று எங்கள் இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள்
அந்த விவாதத்தை மறுபடியும் தொடங்கி கட்சியின் முடிவுக்கு தலைமை கட்டுப்படுவதும் ஒரு ஜனநாயகத்தின் ஒரு அம்சம்தான். எப்படி தலைவர் எடுக்கிற முடிவை கட்சி கட்டுப்பட்டு நடைமுறைப்படுத்துகிறதோ அதே போல கட்சியில் உள்ள பெரும்பான்மையான தோழர்கள் எடுக்கிற முடிவுக்கு தலைமை உடன்படுவது என்பதும் ஜனநாயக கூறுகளுள் ஒன்று. ஆக கட்சியில் உள்ள பெரும்பாலானோர் இந்த அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும், அதுவும் கட்சி தலைவராகி நீங்களே இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்திய போது தனிப்பட்ட முறையில் என் தொடர்பான முடிவை நான் வலுவாக எடுக்க முடியும். கட்சி தொடர்பான முடிவை மறுதலித்து என் முடிவை திணிப்பது என்பது ஜனநாயகமாக இருக்க முடியாது. ஆகவே கட்சியின் பெரும்பாலான தோழர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவது என்பது காலத்தின் கட்டாயம். இதுவரையில் தமிழக அரசியல் களத்தில் கூட்டணி ஆட்சி முறை உருவானதில்லை, அது முதல் வாய்ப்பு. இதுவரையில் ஒரு அம்பேத்கர் இயக்கம் அமைச்சரவையில் பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகவில்லை, இப்போது உருவாகி இருக்கிறது. இது இரண்டாவது ஒரு மாற்றம். இதை உங்களுடைய ஈகோவுக்காக, அதாவது தனிப்பட்ட முறையிலே தலைவர் அமைச்சர்கள் இடம்பெற வேண்டாம் என்று எடுத்திருக்கிற அந்த முடிவுக்காக இந்த வாய்ப்பை மறுதளிப்பது ஏற்புடையது அல்ல என்ற கருத்தை முன்னணி பொறுப்பாளர்கள் பலரும் வற்புறுத்திய நிலையில் இந்த நேரத்தில் கட்சிக்கு கட்டுப்படுவது என்னுடைய பொறுப்பு. தேர்தல் அரசியலே வேண்டாம் என்று நான் இருந்த காலத்தில் 1999 தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று பெரும்பாலான தோழர்கள் சொன்னபோது நான் சில மாதங்கள் வரையில் அதை தள்ளி போட்டேன். பொறுமையாக உணர்ச்சி வயப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம், நாம் தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்று 10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று இருந்த இந்த இயக்கம் 10 ஆண்டுகள் கழித்து தேர்தலில் ஈடுபட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்த போது உடனடியாக அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் சில மாதங்கள் தள்ளி போட்டு மீண்டும் மீண்டும் பேசித்தான் கட்சி எடுத்த முடிவை நான் ஏற்றுக்கொண்டேன். அதே போல இன்றைக்கும் கட்சியில் உள்ள பெரும்பாலான தோழர்கள் எடுத்த முடிவுதான் கட்சி முடிவு. எனக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்பதுதான் விருப்பம், அதுதான் என்னுடைய தனிப்பட்ட முடிவு. ஆனால் கட்சி அதை தாண்டி சிந்திக்கிற போது கட்சியின் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டியது கட்சியின் தலைவராக இருந்தாலும் கட்சியின் உறுப்பினர் என்கிற அந்த நிலையிலிருந்து, நானும் ஒரு உறுப்பினர் என்கிற நிலையிலிருந்து அந்த முடிவுக்கு நான் இணங்கி இருக்கிறேன், அவ்வளவுதான். தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் பெரிய அளவு கொண்டாடுறாங்க. அந்த அமைச்சரவை இடம்பெற்றது அவங்களோட குரலாக தான் நீங்க அந்த சமூகம் இருக்கீங்க. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் கொண்டு வரலாம் அப்படின்னா அவங்களோட உள்ளாட்சி தேர்தல் வரட்டும். திமுக தலைமை ஏதாவது இயக்கங்களுக்கோ போராட்டங்களுக்கோ அழைப்பு இதெல்லாம் அந்த சூழல்ல கேள்வி கேளுங்க. நன்றி.